வணக்கம், நான் உங்கள் பாதுபாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி பூம் பூம் பேல சேட்டலைட் சாமியார்லேருந்து 7வது எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். 6 எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. இப்போ 7வது எபிசோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல எபிசோடை பாருங்கள், அப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கேசட் எங்க வைக்கிறது? நம்ம கடையில் எப்படி ப்ளூ ஃபிலிம் கேசட் வந்துச்சு? போலீஸ் வேற வருதா? ஐயோ கேசட். சச்சி, ஐயோ வேண்டாம். சச்சி கேசட்டை வாங்கிக்க. சச்சிதானந்தோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த கேசட்டை மட்டும் என் ஜொல்னா பையில போட்டுறாதீங்க. ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்கா? நீயே வச்சுக்க. ஐயோ போட்டுட்டான். யோ, உங்ககிட்ட இருந்தாதான் என் சேஃப். போலீஸ்க்கு சந்தேகம் வராது. யோ, இப்பெல்லாம் எங்க பேர்ல தான் ஏன் சந்தேகமே வருது. ஐ அம் ராமானுஜம், இன்ஸ்பெக்டர் ராமானுஜம். இது கான்ஸ்டபிள் நாயுடு. நாயுடு, விசாரணை ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இங்க மாதுங்கிறது யாரு? இவன் தான் மாது. இவன் தான் மாது. நான் சாது சாமியார். சாமியார்னா என்ன ஊரு? சத்தியமா திருச்சியில இருந்து இல்ல. கேட்டாங்களா உன்ன? ஆமா, எதுக்காக வந்திருக்காரு? நான் தான் வர வச்சேன் பூஜை போறதுக்காக. பூஜை என்ன பூஜை? இந்த வீடியோ ஷாப் ரொம்ப டல் அடிக்குதுங்க. சாமியார் வந்து பூஜை போட்டாருன்னா வியாபாரம் பெருகும். இந்த பூஜை ஸ்டேஷனுக்கு வந்து போடுவீங்களா? நாயுடு, என்ன மேன் சொல்ற? அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஸ்டேஷனும் 10 வருஷமா டல் அடிக்குது. சாமியார் வந்து பூஜை போட்டா பரபரப்பா இருக்கும். 4 கேஸ் வரும் பாருங்க. Shut up. சாமியார் உடியா. மிஸ்டர் மாது, இந்த வீடியோ கேசட் ஷாப்பை எவ்வளவு வருஷமா நடத்துறீங்க? இது 5 வருஷமா வச்சிருக்கேன். 5 years. மீறு கூச்சண்டியே நேன் அடிக்குதானே? ஏண்டா, என்ன காசெட்லாம் வச்சுக்கிற? எல்லா கேசட்டும் இருக்குதே. ரோஜா காசெட் வச்சுக்கிறியா? இருக்குதே. நல்ல பிரிண்ட் ஆகுதா? ஏன் கேக்குறேன்னா, நம்ம டைமண்ட் வீடியோ ஷாப்ல 2 கோடுகள் கேசட் வாங்கி பார்த்தோம்மா. படம் முழுக்க கோடு கோடா தெரிஞ்சது. அது 2 கோடுகள் இல்லம்மா, பல கோடுகள். நாயுடு, வந்த வேலையை விட்டுட்டு வேண்டாம் பேசிட்டு இருக்க நீ. மிஸ்டர் மாது, நேத்து உங்க கேபிள் டிவில என்ன படம் போட்டீங்க? திருநீலகண்டர். திருநீலகண்டர் படம் முழுக்க முழுக்க ஆபாசமா இருந்திருக்கு. சார், திருநீலகண்டர் ஆபாசமா தான். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நீங்க படம் எடுத்த ப்ரொடியூசரை தான் கேட்கணும். மிஸ்டர், முதல்ல 2 ரீல் தான் திருநீலகண்டர், அப்புறம் வெறும் நீலகண்டர். கம்ப்ளீட் ப்ளூ ஃபிலிம். இதுக்கு என்ன சார் சாட்சி? நான் இருக்கேன் சார் சாட்சி. நேற்று ராத்திரி கேபிள் டிவியில படம் பார்த்தேன். முதல்ல எம்கேடி நடிச்ச திருநீலகண்டர் படம் தான் போச்சு. தடிக்கு விழுந்தா பாட்டு, ஒரே போரு. சரின்னு டிவி ஆஃப் பண்ணாம தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா இங்கிலீஷ்ல டைலாக். என்னடா அது, திருநீலகண்டர் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணி ஓட்டுறாங்களான்னு பார்த்தா ப்ளூ ஃபிலிம் சார். அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல, டார்க் ப்ளூ. நாயுடு, வாய் அப்படி. என்ன சார்? நாம 2 பேரும் ஒரே வீட்ல தானே குடி இருக்கோம். ஆமா சார். படம் ஆபாசம் தெரிஞ்ச உடனே என்ன எழுப்பி இருந்தா சார் ஸ்டூபிட், உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அது எழுப்பி இருப்பேன் சார். கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததா, நடுப்புற எந்திரிச்சு வர மனசு வரல. அத்தோட இல்லாம உங்களுக்கும் ப்ளூ பிலிம் பாக்குற வயசுல பாருங்க. ஏண்டா, போடுறதுதான் போட்டீங்க, ஒரு நல்ல பிரிண்டா போடக்கூடாது? ஏன்? கடைசி 2 ரீல் ஃபுல்லா கோடு கோடா தெரிஞ்சுது. ஆனா ப்ளூ பிலிமா இருந்தாலும் சென்டிமெண்ட்ஸோட எடுத்திருக்காங்க. அத்தை சொல்லு. நல்ல கதை சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேமிலி சப்ஜெக்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மா. ஹஸ்பண்ட் வெளியில போடுறான், ஒய்ஃப் என்ன பண்றா, கள்ள புஷ்னா கூட்டியாந்து நடு. சாரி சார். இப்ப என்ன சொல்ற மாது, எங்க அந்த கேசட்? யாருக்கு தெரியும்? ஓகே, நாங்களே சர்ச் பண்ணிக்கிறோம். நாயுடு, நீ இப்படி தெரியா? நான் அப்படி தேடுறேன் மேன். வச்சுக்கையா, நீ வச்சுக்கயா? வச்சுக்கடா, நீ வச்சுக்கடா. நீ வச்சுக்கடா. சார், சாமி கிட்ட ஐயோ, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேடலான்னு சொன்னேன். சச்சிதானந்தம். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சச்சிதானந்தம் ஆசீர்வாதம் தானே நான் பண்றேன். சாமி சாமி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சச்சிதானந்தம். சார், சாமிக்கு நல்ல மனசு சார். எனக்கு பெரிய உபதி பொட்டலமா கொடுத்திருக்காரு சார். ப்ளூ திருநீல பிலிம் கண்டர் கேசட். எஸ், சாமியார் கையில ப்ளூ பிலிம் கேசட். நாயுடு, அரெஸ்ட். 2 பேர்ல யார? சாமியார, நான் மாதுவன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் சாவடிச்சிட்டியா சச்சிதானந்தம்?
கவனி crazy, எல்லாமே easy. கவனி crazy. நாயுடு இங்க 2 பேரும் லாகவுல போடு, நான் கமிஷன் பார்த்துட்டு வரேன். எஸ் சார். போங்கடா உள்ள. ஐயா தோடா போலீஸ் ஸ்டேஷன்ல சாமியாரு கன்றாவி. இப்ப திருப்தி தானே? ரொம்ப சாரி சாமி. இப்படி சாரின்னு சொல்லிட்டு ஆச்சா, கையில விளங்க மாட்டி பாத்துட்டியே. நாளை காலையில பேப்பர்ல கொட்டு எழுத்துல வருமே, ஜெயிலில் சாமியார். கவலையப்படாத, ஜெயிலில் சாமியார் தலைப்பு கொடுத்து சத்தியமா எழுத மாட்டாங்க. வராதா? அப்பா, மாமியார் வீட்டில் சாமியார் கவர்ச்சிகரமா டைட்டில் கொடுப்பாங்கயா. ஐயோ, என் இமேஜே போச்சே. நாளைக்கு வெளியே போனா ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சாமியார்னு கேவலமா பேசுவாங்களே. படுபாவி, உன்னால என் சாமியார் வாழ்க்கையே நாசமா போச்சே. ஏன் சாமி அழுத்துக்கிற? ஜாலியா எடுத்துக்க. வள்ளுவரே என்ன சொல்றார்? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்றார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை ஃபேஸ் பண்ண தைரியம் வேணும் சாமி. யோ, வெறுப்பேத்தாதையா. ப்ளூ பிலிம் போட்டது யாரு? நீ. போலீஸ் யாரை பிடிக்க வந்தது? ஒன்ன. எல்லா கஷ்டமும் உனக்கு தான் ஏன் வந்தது? உன் இடுக்கண் கடுக்கன்ல நான் எதுக்கே ஃபேஸ் பண்ணணும்? சரி புலம்பாது, உள்ள வா. சச்சிதானந்தம், திருப்தி தானே? இப்ப திருப்தி தானே? இப்படி என்ன கம்பி என்ன வச்சிட்டியே? யோ, நீ மாத்திரம் ஏன் தனியா என்ற? நீ பாதி கம்பி எண்ணு, நான் பாதி கம்பி என்ற. யோ, வெறுப்பேத்தாதையா. இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லியா தப்பு என் பேர்ல இல்லைன்னு? சொல்லிட்டேனே. திருநீலகண்டர் எப்படி ப்ளூ ஃபிலிம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. தப்பு என் பேர்ல இல்லைன்னு சொல்லிட்டேனே. என் பேர்ல என்ன? நான் உன் பேர்ல இல்ல, என் பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லியா? ஆனா ஒண்ணு நிச்சயம், என்னது? இன்னும் 2 நாள் இந்த ஜெயில இருந்தே புலம்பியே செத்துடுவேன். நீயாவது பரவாயில்ல, புலம்பிதான் சாவ. நான் உன் புலம்பல கேட்டே செத்துருவோம் போல் இருக்க. ஆ, என்ன சாமி, என்னாச்சு? ரொம்ப பசிக்குது சச்சிதானந்தம். பொறுத்துக்க சாமி. சாமியா இருக்கிற பசியை பொறுத்துக்க தெரியணும். சொல்லுவியே, ஏன் சொல்ல மாட்டீங்க? சாமியாருக்கு மட்டும் என்ன வயித்துல சுச்சா இருக்குது, பசிக்கும் போது ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. விசாரிச்சு பாரியா, சாப்பிடறதுக்கு ஏதாவது பாலும் பழமும் கிடைக்குமான்னு. பாலும் பழமுமா? இங்க என்ன ஜெயில எனக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தமா நடக்குது? யோ, புலம்பாத. நாயுடே, நாயுடே இங்க வாங்க. சாமி ரொம்ப பசிக்குதான், பாலும் பழமும் கிடைக்குமா? என்ன சாமி, கூழும் கஞ்சியும் ஊத்துற இடத்துல உனக்கு பாலும் பழமும் கேக்குதா? நான் குடிச்ச காப்பிக்குதே, வேணும்னா குடிக்க சொல்லு. இந்தா, அவர் குடிச்ச காப்பி இருக்குது, குடி. சச்சிதானந்தம், என்ன இது அநியாயமா இருக்கு? ஏன் சூடா இல்லையா? யோ, அவன் முன்ன எச்சி, நான் சாப்பிடறதா? சச்சிதானந்தம் ஜெயிலுக்கு வந்தாச்சு. இனிமே நம்ம எச்சி எல்லாம் பார்க்க கூடாது. எச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி மடக்குன்னு குடிச்சிடு. ஆமா நாயுடே, என்னாச்சு எங்க கேஸ்? யோ, அதுனே அது ஆனா ஊன்னா எங்க கேஸ்னு என்னையும் சேர்த்துக்கிற. இது உன் கேசியா? மார்னிங் சார். நாயுடு, கமிஷன் ஆபீஸ் போயிருந்தேன். கமிஷன் மாதுவை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரியா? ஏன் சார்? இந்த கேபிள் டிவி அசோசியேஷன் காரங்க கமிஷன் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? ஆ. மாது ரொம்ப நல்லவரு, அவரோட திருநீலகண்டர் அடிச்சு தான் கேசட்ட போட்டாரு. ஓஹோ, அது பை மிஸ்டேக் ப்ளூ ஃபிலிம் ஆயிடுச்சு. எவனோ பொறாம பிடிச்சவன் செஞ்ச வேலை, இந்த ஆள் மாட்டிக்கிட்டான்னு கமிஷன் சொல்லிட்டாரியா? என்ன பண்றது, ரிலீஸ் பண்ணி தொலை. தேங்க்யூ சார். கவனிச்சா என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க? மாது, விசாரிச்சு சொல்லுப்பா, என்ன இப்பப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க? ஏன் அவசரப்படுற? ஒவ்வொருத்தரா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுனே அது ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் ஒவ்வொருத்தரா ரிலீஸ் பண்றாங்க, உள்ள போடும்போது சேர்த்து போடுறாங்க. யோ கம்னூர். பாவம் சார். நீங்க உங்க 25 வருஷ சர்வீஸ்ல நீங்க பிடிச்ச முதல் கேஸே மாதுதான். அதுவும் அம்பேல் ஆயிடுச்சு. ஏதோ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏசி ஆவீங்கன்னு பார்த்தேன். உங்க ப்ரமோஷன் நிச்சயம் கோவிந்தா கோவிந்தா தான். நாயுடு, சாரி சார். இப்போ மாது ரிலீஸ் பண்ணிட்டுமா சார்? அவசரப்படாத, உடனே ரிலீஸ் பண்ணாத. என்னதான் தெரியாம நடந்தாலும் போடுற கேஸ திருநீலகண்டர இல்ல ப்ளூ பிலிமான் பார்க்காம போட்டது டோட்டல் நெக்லிஜென்ஸ். அதனால மாதுவை ஒரு நாளா ஜெயில வைக்கணும் கமிஷனர் சொல்லிட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு நாள் மாது ஜெயில இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங் சரியா 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடு. சார் நாளை கடத்தால் நான் டியூட்டில சார். 281 தனபால் என்ன சார் பண்றது? என்னையா கேள்வி இது? தனபால் நான் சொன்னேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடு. ஓகே சார். என்ன ஓகே சார்? தனபால் இவங்க 2 பேரையும் பார்த்தது இல்ல, அவனுக்கு மாது யாரு சாமியார் யாருன்னு எப்படியா தெரியும்? நான் சார் இது கூட தெரியாதா? தாடி வச்சவன் சாமியார், தாடி இல்லாதவன் மாது. நாயுடு, விசாரிச்சு சொல்லுப்பா, என்ன எப்பப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க? சார் நான் பிடிச்ச சாமியார் கேஸ் பத்தி கமிஷனர் கேட்டிங்களா? கேட்டேன். கேட்டிங்களா? சாமியாரை ரிலீஸ் பண்ண வாடான்னு சொல்லிட்டு அப்பா வீடியோ கேசட் ஷாப்ல சாமியாருக்கு என்ன வேலை? சந்தேகமா இருக்குது. மேலும் இப்ப போலீஸ் சாமியார் நடமாட்டலாம் ஜாஸ்தியா இருக்குது. அதனால சாமியார் லாக்கப்ல வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. இருக்கடி அந்த ஆள் உள்ள பாத்துக்கலாம். ఓకే సార్. ఆహా దేవుడా, సామియార్ లోపల ఉన్నారు. నాకు డెఫినెట్లీ ప్రమోషన్ ఉంది. ఓయ్ నేనే నాయుడు, నేనే ఇన్స్పెక్టర్, నేను వస్తానురా. ஐயோ, சச்சிதானந்தம், என்ன இது அநியாயமா இருக்கு? உங்களால தான் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ உங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க, என்ன உள்ள வைக்க போறாங்களா? என்ன சச்சிதானந்தம் இது? என்ன சச்சிதானந்தம் போட்டா கஸ்மாலம், கைதே, பேமானி, திருட்டு ராஸ்கல், என்ன ரிலீஸ் பண்ண சொல்லிட்டா? பாத்தியா, கோவம் வந்த உடனே உன்னோட பழைய பாஷைலாம் வெளியில வருதே.
உன்னை நான் ரிலீஸ் பண்றேன்யா. எப்போ? ஒரு மாசம் கழிச்சா அதுக்குள்ள பட்டியால இழைச்சி ஒல்லியாய் நானே கம்பி வழியா பூந்து தப்பிச்சிடும் ஐயா. யோ, நாளைக்கு நீ ரிலீஸ் ஆகுற. அத நீ நான் நினைச்சு உன்னை ரிலீஸ் பண்ண போறாங்க, பண்ண வைக்கிறேன். என்ன சச்சிதானந்தம் சொல்றீங்க? தபார், தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால தான் நீ மாட்டிக்கிட்ட. உன்னை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா. நாளைக்கு டியூட்டிக்கு வரப்ப தனபால் 281 நம்ம 2 பேரும் பார்த்தது கிடையாது. நீ என்ன பண்ற? தனபால் கையில உன்னை மாதுன்னு சொல்லிட்டு இங்க தப்பிச்சு ஓடிடு. என்ன சச்சிதானந்தம் சொல்றீங்க? சும்மா சொல்லக்கூடாதியா. தப்பிச்சுக்க போறோம்னா மூஞ்சில ஒரு ஜோதி தெரியுது பாரு உனக்கு. அது இல்ல சச்சிதானந்தம், நாளைக்கு தனபால் இங்க வரும்போது அவங்ககிட்ட என்ன நான் மாதுன்னு சொன்னா எப்படி நம்புவான்? தாடி மீசையோட இருக்க என்ன பார்த்தா சாமியாருன்னு கண்டுப்பானே. தாடி நீ வச்சிட்டு மாதுன்னு சொல்ல உன்னை விட்டுருவான். நான் தாடி வச்சுட்டு சாமியாரா உனக்கு பதிலா இங்க இருந்துறேன். நான் தாடியை வச்சிடலாம், நீங்க எப்படி இங்க தாடியோட இருப்பீங்க? அதுவும் 6 மாச தாடி ஒரே ராத்திரில எப்படி வளர்ப்ப? பார், என் அசிஸ்டன்ட் சபாபதி இருக்கானே, எப்படி இன்னைக்கு என்ன பார்க்க வருவான். இன்னைக்கு ராத்திரி அவனை நீ ஷேவ் பண்ணிக்க வேண்டிய பிளேடு, சோப்பு, நான் வச்சுக்க வேண்டிய புது தாடி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்ற. புரியுதா? புரியுது. மாது வேஷத்துல, அதாவது உங்க வேஷத்துல நான் வெளியே போயிடுவேன். Exactly. நீங்க சாமியார் வேஷத்துல உள்ள இருக்க போறீங்க. ஆமா சச்சிதானந்தம், சாமியாரத்தான் உள்ள போட போறதா பேசிக்கிட்டாங்களே, நீங்க எப்படி உள்ள இருந்து கம்பி நிக்கிட்டே இருக்க போறீங்களா? நான் என்ன உன மாதிரி அறிவிட்ட மடையன் நினைச்சியா? சச்சிதானந்தம், மன்னிச்சுக்க சாமி, உன்னை அறிவிட்ட மடையன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல மச்சி. மச்சியா, நாளைக்கு தனபால் ஃபுல் டியூட்டில இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரா இருப்பேன். தனபால் டியூட்டி முடிஞ்சு போன உடனே நான் சாமியார் வேஷத்தை கழிச்சிட்டு மாதுவா மாறிடுவேன். நாயுடு அங்கேயே வந்து என்ன மாது தனபால் உன்னை ரிலீஸ் பண்ணலையான்னு கேட்பான். பாழா போன தனபால் சாமியார் ரிலீஸ் பண்ணிட்டான். உடனே நாயுடு என்னைய ரிலீஸ் பண்ணுவான். 2 பேரும் தப்பிச்சலாம். எப்படி? சூப்பர் சச்சிதானந்தம். போலீஸ பொறுத்த வரைக்கும் மாது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். எக்ஸாக்ட்லி. சாமியார் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓட்டான். சச்சிதானந்தம், ஏன் அலற? ஜெயில இருந்து தப்பிக்கிறது குத்தமாச்சே. போலீஸ் பார்த்தா என்ன பிடிக்குமே. போலீஸ் உன்னை எப்படியா பிடிக்கும்? நீ தான் தாடியை வச்சிட்டியா, உன்னை எப்படி அடையாளம் தெரியும் உங்களுக்கு? தாடி வளருமே. மறுபடியும் ஷேவ் பண்ணேன். ஐயோ, லைஃப் ஃபுல்லா நான் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா சச்சிதானந்தம், இந்த தாடி இல்லாம இனிமே நான் எப்படி சாமியாரா இருப்பேன்? நீ எதுக்காக சாமியாரா இருக்கணும்? சாமியாரா இருந்தா ஜனங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கணும். உன்னால உனக்கே உபயோகம் கிடையாது. தபா, நாளையில நீ சாமியார் இல்ல. என்ன சச்சி? ஓகே மச்சி. யோ, பாஸ் பாஸ் பாஸ், ஏன்டா லேட்டு? சாரி பாஸ், மேக்கப் மேன் டிராமா அது இதுன்னு கழுத்து அறுத்துட்டான். இந்தாங்க தாடி. சாமியார் செம்ம கொரட்ட போல இருக்கு. பேசாம நாயுடு கண்ணில் படாம சீக்கிரம் போ. ஓகே பாஸ். டாய், எங்கடா வந்த? அது ஒண்ணு இல்ல நாயுடு, தாடி கொடுக்க வந்தேன். என்னது தாடி கொடுக்க வந்தியா? அது பீடி, பாஸுக்கு பீடி கொண்டு வந்தேன். பீடி கொடுக்க வந்தியா? போடா. ஆ, என்ன மாது, நீ தான் ரிலீஸ் ஆக போறிய, வெளியில போய் டக்கரா சிகரெட் பிடிக்க வேண்டியதானே? அதே பீடி எனக்குல நாயுடு, சாமியாருக்கு. என்னது சாமியார் பீடி பிடிக்கிறாரா? அதே பீடியை இப்படி பிடிக்க மாட்டாரு. பீடியை கையில குத்தா அத்திக்கு போட்டு போட்டு பிடிப்பாரு. தூக்கி போட்டு பிடிப்பாரா? என்னங்கடா விளையாட்டு இது? குட் நைட் நாயுடு. என்ன மாது, உன்னை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிடுற? ஆமா, சாமியார் எங்க? சோப்பு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சச்சிதானந்தம். அதே முகம் கழுவிக்க சோப்பு இல்லைங்கிறாரு. அதுவும் பண்ணியே 6 மாசம் ஆச்சா, டச் விட்டு போச்சே. முகம் கழுவிய 6 மாசம் ஆச்சா? அதே கொஞ்சம் ஊழல் சாமி, அப்படிதான் இருக்கும். நாயுடு, நானும் முகம் கழிட்டு வந்துடுறேன். சைக்கிள் டியூட்டிக்கு உள்ள போறேன். வாயா தனபால், உனக்காக தான் வெயிட் பண்ணி நிக்கிறேன். எனக்கா நீயே வெயிட் பண்ற? போக வேண்டியதானே? யோ, என்னையா பேசுற? காலம் கெட்டு கிடக்குதுப்பா. ஸ்டேஷன்ல திருடு போயிடுச்சுன்னா சொல்றத கவனமா கேளு. லாக்கப்ல 2 பேரை புடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ஒருத்தன் மாது, இன்னொருத்தன் சாமியார். நீ என்ன பண்ற? 7 மணிக்கு மாதுவை ரிலீஸ் பண்ணிடு. ஓகே? ஓகே நாயுடு. ஓகே நாயுடு இல்லப்பா, சிகே நாயுடு, சித்தூர் கிருஷ்ணப்ப நாயுடு. ஓகே? சீக்கே நீ காலங்காலத்தால குழப்பாத, சொல்றத கவனமா கேளு. 7 மணிக்கு மாதுவை ரிலீஸ் பண்ணு. ஓகே? அது சரி, அந்த 2 பேரை நான் பார்த்தது இல்ல. யார் மாது யார் சாமியார் நான் சொல்ல மாட்டேனா? சொல்றத கவனமா கேளு. தாடி வச்சவன் சாமியார். ஓகே? தாடி எடுத்தவன் மாது. ஓகே? நாட் ஓகே. தாடியே இல்லாதவன் தான் மாது. பார்த்து ரிலீஸ் பண்ணுப்பா. ஷேவ் பண்ணிட்டியா? அமகலையா, தாடி வச்சா சூப்பரா தான் இருக்கிற.
பாதி என்ன மாதிரி மாறிட்ட, மீதி பாதி மாறவனா? உன் ட்ரெஸ்ஸை கேட்டு என் ட்ரெஸ்ஸை கேட்டு எடுத்து தரேன். ஹாய் கௌசல்யா. வா கீதா. என்ன அக்கிரமம் பாரு. என்ன? சுவாமி சச்சிதானந்தத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன ஏதுன்னு ஒரு டீடைல்ஸும் இந்த பேப்பர்ல போடல. நேத்து நான் இவரை நேர ஸ்டேஷனுக்கு போய் சாமியாரை ரிசீவ் பண்ண சொன்னேன். இவர் என்ன பார்த்தார், எப்படி மிஸ் பண்ணார் ஒன்னும் புரியல. இவரும் ஊர்ல இல்ல. பூஜைக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. என்ன பண்றதுனே புரியல. ஐயோ, ஒரு ஐடியா. நீ கவலைப்படாத. நம்ம லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் உஷா ரவி இருக்கா இல்லையா, அவளுக்கு போலீஸ் கமிஷனர் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட பேசி எப்படியாவது கமிஷனர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஆமா ஆமா, எப்பேற்பட்ட மகான் தெரியுமா? எப்படியாவது அவரை ரிலீஸ் பண்ணி ஆகணும் நம்ம. ஹலோ, எங்கடா வாங்கினா இந்த தாடிய சபாபதி? ஒரே நாருது. நான் சச்சிதானந்த ரெடியா? என்னையா உன் பேண்ட் சரியே இல்ல, ஜிப்பு வேற பின்பக்கமா இருக்கா. ஜிப்பு பின்பக்கம் இருக்கா? மூதேவி பேண்ட திருப்பி போடுகிற, சரியா போடு. தனபால் வந்துரும் உன்னை ரிலீஸ் பண்ண. போ. ஹலோ, யாரா காலங்கார்த்தால சாவுகிறாக்கி? வெயிடா போன. இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் பேசுறேன். சாரி சார் சார், காலங்கார்த்தால ஒரு சாவுராக்கி ஃபோன் பண்ணானா அந்த சாவுராக்கி நினைச்சு உங்களை சாவுராக்கிட்ட சார். இப்ப பாருங்க சார், நீங்க சாவுராக்கி இல்ல சார். ஷட் அப். யார் மேன் பேசுற? நாயுடுவா? நாயுடு டியூட்டி முடிஞ்சு போயிட்டார் சார். 281 தனபால் பேசுறேன் சார். தனபால் மாது ரிலீஸ் பண்ணியாச்சா? தோ பண்ணிடுறேன் சார். தேங்க் காட். மாது ரிலீஸ் பண்ணாத. நல்லா கவனமா கேட்டுக்கோ. சாமியாரை ரிலீஸ் பண்ணிடு. அப்புறம் மிஸ்ஸஸ் சிரவணன் ஒரு மேடம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. அந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் சார். யோ, சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அந்த அம்மா கமிஷன் பார்த்து சாமியார் ரிலீஸ் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணாங்களாம். கமிஷன் ஒத்துக்கிட்டாரு. சோ மாதுவை ரிலீஸ் பண்ணாத, சாமியார் மட்டும் ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். ஏன்னா ஓகே சார்? மாது யாரு சாமியார் யாருன்னு எப்படியா தெரியும் உனக்கு? தாடி வச்சவன் சாமியார், தாடி இல்லாதவன் மாது. ஏன்னு பிச்சு வாழ்வா? எனக்கு இது கூட தெரியாதா? போனை வச்சிடவா சார்? சாவுகிராக்கி வச்சு தொலை. சுவாமி, பிரபு, குருதேவா, சுவாமி. சாமியாரை ரிலீஸ் பண்ணலையா? கமிஷனருக்கு போன் போடு. மிஸ்ஸஸ் கௌசல்யா பேசுறேன்னு சொல்லு. நீங்க தானா? இப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. உட்காருங்க. எங்கயா சுவாமிகள்? சாமியார் உள்ள முகம் கழுவிக்கிட்டு இருக்காருமா. கடவுளே, எப்பேற்பட்ட மகான் தெரியுமா? அவரை போய் இந்த பாழா போன ஜெயில முகம் கழுவ வச்சுட்டீங்க. அவராதாமா கழுவிக்கிறாரு, நாங்க ஒண்ணும் கம்பல் பண்ணல. பாவி, அவர் சபிச்சார்னா இந்த கட்டடமே இடிஞ்சு தரமட்டமாயிடும். அட நீ வேற, அவரையே சபிக்கணும். இன்னும் ஒரு வருஷத்துல தன்னால இடிஞ்சு விழுந்துரும். என்ன சொல்ற? ஓல்டு பில்டிங்மா. உட்காருங்க, சாமியார் இட்டார. ஐயா சாமி போகலாங்களா? ஒரு நிமிஷம். மாது உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க. அவரு கிடக்கட்டும், நீங்க வாங்க. நான் எதுக்கு தன்பால்? உங்களை தெரியாதனமா அரெஸ்ட் பண்ணிட்டோம் சாமி. உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. யாரு? என்னையா? சாமியாரையா? ஆமா, அங்க பாருங்க, வாசல்ல உங்களுக்காக பக்த கோடிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 10 கோடிகளா? ஒரு நிமிஷம். சச்சிதானந்தம், இது என் தப்பு இல்லப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஆசீர்வாதம். கௌசல்யா மேடம் நீங்களா? சுவாமி, என்ன சொன்னீங்க? கௌசல்யா மேடம். ஆஹா, சுவாமி, எப்படி என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ஐயோ, என்ன ஒரு ஞான திருஷ்டி, என்ன ஒரு ஞான திருஷ்டி. சுவாமி, உங்களுக்கு எப்படி என் பேர் கரெக்டா தெரிஞ்சது? அது வந்துங்க அந்த ஜிப்ப பின்பக்கமா போட்டுக்கின்னு எல்லாம் அத்தால. இப்படிதான் சுவாமி எல்லாம் பொடி வச்சு பேசுவார். பொடியா? உள்ளர்த்தத்தை நாம தான் சூட்சுமமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கங்க. அப்போ கிளம்பலாமா? எங்கங்க? வேஷமோ நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? நீங்க ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. போகலாமா? ஒரு நிமிஷம். சச்சிதானந்தம், ரொம்ப சாரிப்பா. அதிருது டிவி ஸ்கிரீனு, வாரம் வயிறு வலிக்கும், எல்லாம் காமெடி சீனு. தெனாலி ராமன் வேடமிதி நீ அறிவாய், முல்லா பேர்பால் பாடமிது. கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. இந்த எபிசோட்ல இப்போ இன்ஸ்பெக்டர் அண்ட் நாயுடு 2 பேரும் வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்ஸ்பெக்டர் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்பா ரமேஷ். அவர் வந்து இந்த ட்ரூப்பில் கிட்டத்தட்ட 1979 இருக்காரு. பில்லர் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ் அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் மெம்பர் டு ஜாயின் கிரேசி கிரியேஷன்ஸ். ஸோ அதனால் சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் ட்ரூப் அவர் இருக்கார். அண்டு அந்த நாயுடுவா நடித்தது வந்து சுந்தர்ராஜன்.
சுந்தரராஜனை பற்றி நான் இதில் பெருசாக சொல்லணும். பிகாஸ் ரொம்ப அன்சங் ஹீரோ பாவம். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ட்ரூப்பில் 47 வருஷமாக இருக்காரு. பெரிய ரோல்ஸ் எதுவும் அதாவது முதன்மைப்படுத்தக்கூடிய ரோல்ஸ் எதுவும் அவருக்கு கொடுத்ததில்லை. காரணம் என்னென்னா ஹி வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஸ்டேஜ். அதனால் கம்ப்ளீட்டாக அப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் நாங்கள் இருந்தோம். லைக் நான், சுப்பு, சீனு மோகன், வெங்கட், கிரேசி மோகன், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்ததுனால அவருக்கு ஒரிஜினல் ரோல் எதுவுமே கிடைச்சதில்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது சாக்லேட் கிருஷ்ணாவில் அந்த பாட்டி ரோல். அது பிரில்லியண்ட்டாக அவர் பண்ணார். பட் இந்த பர்டிகுலர் ரோல் வந்து நாடகத்தில் வந்து கிரேசி குமார்னு ஒருத்தர் இருந்தார். அஃப்கோர்ஸ் கிரேசின்னு அந்த அடைமொழியத்தை கூட சேர்த்துட்டார். குமார் மயிலாப்பூரில் இருந்த ஆசாமி, அவர் தான் இந்த ரோலை ட்ராமாவில் நடிக்கும்போது பண்ணது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார் குமார். ஹி வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு காந்தன். ஸோ இந்த டிவி சீரியலில் வரும்போது அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், நான் இந்த ரோல்லே நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கெல்லாம் என்னென்னா சுந்தரராஜன் வந்து மோகனை வந்து அப்ரோச் பண்ணி ஹீ பிளேஸ்ட் ரிக்வெஸ்ட். எனக்கு இத்தனை நாளாக எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் புது ரோல்னு எதுவுமே நான் பண்ணாதில்லை இந்த ட்ரூப்பில், ஒய் நாட் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த ரோலை எனக்கு கொடு, நான் இந்த நாயுடு ரோலை வேறு பரிமாணத்தில் நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வி தாட் அவர் சொன்னது எங்களுக்கு கன்வின்சிங்காக பட்டது. சரி, ஒய் நாட் வி கிவ் இட் டு ஹிம் அப்படின்னு. சுந்தரராஜன் அப்படின்னா ரொம்ப நேச்சுரல் ஆக்டர். அந்த காலத்து எஸ்வி சஹஸ்ரநாமம் அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நான் கம்பேர் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டர். நீங்கள் யாரையும் காப்பி அடித்து யாரையும் பின்பற்றி வந்த நடிப்பது கிடையாது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொன்னாலும் அவர் தன்னோட பாணியில் சொல்லுவார். பட் அதை சிரிக்க வைப்பார், அதை ரொம்ப சுவையாகவும் பண்ணுவார். அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த நாயுடு கேரக்டர் பிரில்லியண்ட்டாக பண்ணார் அவர் சுந்தரராஜன். அண்டு அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுத்தது சுந்தரராஜனுக்கு. இந்த சீரியல் வந்த புதுசில் நாங்களாம் கூட பயந்தோம், குமார் நடித்த ரோலை எப்படி சுந்தரராஜன் பண்ண போகிறார் அப்படின்ட்டு. பட் அந்த டயத்தில் அந்த சீரியல் நாங்கள் பண்ணும்போது அவருக்கு ஜாபு போயிடுது. ஸோ அதனால் எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவர் தான் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டாரு, ப்ளஸ் இந்த ரோலும் ஆக்ட் பண்ணார். ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுனால கரெக்டாக 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துவார். ஸோ உடனே ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்து இதை ரெடி பண்ணிட்டு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரொம்ப அழகாக அந்த ரோலில் ஃபிட்டின் ஆனார். காந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேடையில் குமார் பண்ண கேரக்டரை டிவி சீரியலில் ரொம்ப அற்புதமாக சுந்தரராஜன் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு காந்தனுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர் கூட நடிக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். சில டைலாக்லாம் சுந்தரராஜன் சொல்லும்போது, ஓ இந்த டைலாக் இப்படி கூட சொல்லலாமா, சிரிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தனி பாணி அது. இதெல்லாம் மீறி வெரி குட் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல நண்பன். அதனால தான் வந்து கிரேசி கிரியேஷன்ஸோட பலம் என்னென்னா இந்த மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து 45, 46, 47 வருஷமாக எங்களோட கூட இருந்து ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த ட்ரூப் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இவங்களெல்லாம் நிறைய நினச்சி பார்த்துக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த நில் கவனி கேஸில் இந்த சேட்டலைட் சாமியார் ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான பங்கு அது வந்து சுந்தரராஜனை சேர்ந்தது. தேங்க்யூ வெரி மச் சுந்தரராஜன். நாங்கள்லாம் சுந்தான்னு கூப்பிடுவோம். தேங்க்யூ வெரி மச் சுந்தா. காட் பிளஸ் யூ. ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பூம் பூம் பேல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வரட்டா.